நான் சுந்தர்லால். இது கம்ப்யூட்டர் ஃபேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது டேட்டா என்கிரிப்ஷன். அதாவது டேட்டா எப்படி என்கிரிப்ட் பண்றாங்க, அதான் எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுங்கிறத பற்றி பார்க்க போறோம். டேட்டா என்கிரிப்ஷன்னா என்ன? இப்போ ஒரு சென்டர்னா ஒரு கிளையண்ட், ஒரு ப்ரௌசரு, அதுல வந்து பிளெயின் டெக்ஸ்ட், யூசர் ஐடி, பாஸ்வேர்டு, இந்த மாதிரி டீடைல்ஸோ இல்லை வேற ஏதாவது பேங்க் டீடைல்ஸோ நம்ம அனுப்பும் போது அது பிளெயின் டெக்ஸ்டா இருக்கும். யாராவது இடையில உள்ளவங்க அதை கேப்சர் பண்ணி யூஸ் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதுக்காக அவங்க யூஸ் பண்ற டெக்னாலஜி பேர் தான் டேட்டா என்கிரிப்ஷன். இது என்ன பண்ணுவோம்னா, இந்த பிளெயின் டெக்ஸ்ட ஒரு கீயை யூஸ் பண்ணி என்கிரிப்ட் பண்ணிடும். என்கிரிப்ட் பண்ணா அதுக்கு பேர் சைஃபர் டெக்ஸ்ட்னு பேர். இந்த சைஃபர் டெக்ஸ்ட அவங்க இந்த ஆன்லைன்ல அனுப்புவாங்க, அதாவது இன்டர்நெட்ல அனுப்புவாங்க. இந்த சைஃபர் டெக்ஸ்ட் வந்து இந்த சர்வர்ல போன உடனே அவங்க ஒரு கீ வச்சிருப்பாங்க. அந்த கீயை வச்சு டீக்ரிப்ட் பண்ணி பிளெயின் டெக்ஸ்ட ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இதோட அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த சைஃபர் டெக்ஸ்ட் வந்து ஆன்லைன்ல யாராவது கேப்சர் பண்ணாலும் டீக்ரிப்ட் பண்ண முடியாது இந்த கீ இல்லைன்னா. இந்த கீ நார்மலா சீக்ரெட்டா வச்சிருப்பாங்க. இதுக்கு பேர் தான் டேட்டா என்கிரிப்ஷன் பேர். டேட்டா என்கிரிப்ஷன் இஸ் a process of converting readable plain text into unreadable format using mathematical algorithm. இந்த கீ ஜெனரேட் பண்றதும் இந்த சைஃபர் டெக்ஸ்டா மாத்துறதும் மேத்தமெட்டிக்கலா பண்ணுவாங்க. இதுக்கு நிறைய அல்காரிதம்ஸ் இருக்கு. என்கிரிப்ஷன் மெத்தட் சிமெட்ரிக் என்கிரிப்ஷன் யூசஸ் a single secret key. அதாவது ஒரே கீ தான் சீக்ரெட்டா வச்சிருப்பாங்க. சென்டர்கிட்ட அந்த சீக்ரெட் கீ இருக்கும், ரிசீவர்ட்டையும் இருக்கும். அந்த கீயை வச்சு என்கிரிப்ஷன் பண்ணுவாங்க. அதே சேம் கீ வச்சு டீக்ரிப்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பேரு சிமெட்ரிக் என்கிரிப்ஷன் பேர். அசிமெட்ரிக் என்கிரிப்ஷன்னா என்ன? எம்ப்ளாய்ஸ் பேர்ஸ் ஆஃப் கீ, ரெண்டு கீ, ஆனா அது ரிலேட்டட் கீ. ஒரு கீயை வச்சு என்கிரிப்ட் பண்ணுவாங்க, இன்னொரு கீயை வச்சு டீக்ரிப்ட் பண்ணுவாங்க. இந்த என்கிரிப்ட் பண்ற கீக்கு பேரு பப்ளிக் கீ, அது யூஸ்வலா சென்டர்கிட்ட இருக்கும். இந்த பிரைவேட் கீங்கிறது சர்வர்கிட்ட இருக்கும், அதாவது ரிசீவர்கிட்ட இருக்கும். என்கிரிப்ஷன் கீஸ், இந்த கீஸ்னா என்ன? என்கிரிப்ஷன் கீஸ் ஆர் ரேண்டம் மெஷின் ஜெனரேட்டட் ஸ்ட்ரிங் ஆஃப் பிட்ஸ். இதை பாத்தீங்கன்னா தெரியும், இது 0-1 பிட்ஸ் தான். யூசிங் அல்காரிதம், ஏதோ இதுக்கெல்லாம் ஸ்டாண்டர்ட் அல்காரிதம் இருக்கு டு என்கிரிப்ட் அண்ட் டிகிரிப்ட் டேட்டா. கீழ இருந்து மெஷர்ட் இன் பிட்ஸ். எக்ஸாம்பிள்ஸ் AES 128 பிட், AED 256 பிட். A 256-bit key is represented as 64 hex characters. அதாவது ஃபைனலா ரெப்ரசென்ட் பண்றது ரீடபிலிட்டியில ஹெக்ஸ் சிம்பிள்ல தான் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அதாவது 0 to 9 and A to E. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சிமெட்ரிக் என்கிரிப்ஷன், அதாவது சீக்ரெட் கீ என்கிரிப்ஷன்னா என்னங்கிறத பார்க்க போறோம். How it works. படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், சென்டர் ஒரு பிளெயின் டெக்ஸ்ட ஒரு கீயால என்கிரிப்ட் பண்ணி அனுப்புவாரு. இது ஷேர்டு கீ, இந்த கீ தான் ரெண்டு பத்தியும் இருக்கும். அதை வந்து ரெசீவர்ட்டையும் அதாவது ஒரு காப்பி இருக்கும், அதை யூஸ் பண்ணி டீக்ரிப்ட் பண்ணிக்குவாங்க. திஸ் மெத்தட் யூசஸ் சிங்கிள் ஷேர்டு கீ. இட் இஸ் வெரி ஃபாஸ்ட். ஏன்னா ஒரே கீ யூஸ் பண்றதுனால இது ஃபாஸ்ட் அண்ட் எஃபிஷியன்ட். டைப்ஸ் ஆஃப் சிமெட்ரிக் சைஃபர்ஸ். பிளாக் சைஃபர்ஸ், அதாவது பிளாக் சைஃபர்ஸ்னா திஸ் டிவைடட் டேட்டா இன்டு ஃபிக்ஸட் சைஸ் ஆஃப் பிளாக்ஸ். அதாவது அந்த டேட்டா இருக்குன்னு வச்சுங்க, இப்போ யூசர் ஐடி, பாஸ்வேர்டோ இல்லை இமெயில் மாதிரி இன்ஃபர்மேஷனோ 28 பிட்டா டிவைட் பண்ணுவாங்க அந்த டெக்ஸ்ட். And encrypt each block separately using key. Examples AES and DS. AES is advanced encryption standard. This is normal use. DES data encryption standard, it's old. Blowfish is another standard. Stream ciphers. These encrypt data bit by bit. Over bit by bit or byte by byte in a continuous stream. Over bit by byte encrypt panni anupuvaanga. Examples RC4 and CHACHO20. Popular algorithms. AES, Advanced Encryption Standard, the current global standard, and it are recommended by American Institute of Science and Technology. Key sizes 128 bit, 198 bit, 256 bit வரைக்கும் யூஸ் பண்ணுவாங்க. AES 256 is the global standard இப்போ யூஸ் பண்ற for most use cases. CHACHO20, fast, secure, used in TLS 1.3 and Vanguard. இது வந்து வெப்ஸ் செக்யூரிட்டியில யூஸ் பண்றாங்க. அப்புறம் VPNல வயர்கார்டுன்னு மெத்தட் யூஸ் பண்றாங்க. சாச்சோ ஆபரேட்ஸ் ஆன் 512 பிட். இதுல இருந்து 512 பிட் 4x4 மேட்ரிக்ஸ் ஆஃப் 32 பிட். Another method old, it is depreciated DES and 3 DES Blowfish. Blowfish is a fast unpatented 64 bit. DES is unsecure and 56. Mode of operation, எப்படி ஆப்ரேட் பண்றாங்க?
Block processing, data divided into uniform segments. AES uses 128 blocks. Padding, இப்போ ஃபைனல் பிளாக்ல டேட்டா இல்லைன்னா பேடிங் ரெடண்டன்ட் பிட்ஸ் வச்சு பேட் பண்ணிக்குவாங்க. அதாவது ஃபுல் பிளாக்கா தான் இருக்கணும். இது ரெண்டு மெத்தட் இருக்கு. அதுல ஒண்ணு எலக்ட்ரானிக் கோட் புக், சிம்பிளஸ்ட் மோடு, என்கிரிப்ட் பிளாக் இண்டிபெண்டன்ட்லி, ஒவ்வொரு பிளாக்கும் தனித்தனியா என்கிரிப்ட் பண்ணி மொத்தமா தனி அனுப்புவாங்க. சைபர் பிளாக் செயினிங், இது என்னன்னா ஒரு இனிஷியலைசேஷன் வெக்டர் யூஸ் பண்ணுவாங்க, அதையும் கீயும் யூஸ் பண்ணி தான் என்கிரிப்ட் பண்ணுவாங்க. என்கிரிப்ட் பண்ண அப்புறம் அந்த சைபர் டெக்ஸ்டுடைய அவுட்புட்டை எடுத்து திருப்பி அதுல இருந்து ஒரு செயின் அதையும் யூஸ் பண்ணி தான் அடுத்த பிளாக்கை என்கிரிப்ட் பண்ணுவாங்க. இதுக்கு பேரு சைபர் பிளாக் செயினிங் பேரு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அசிமெட்ரிக் என்கிரிப்ஷன், அதாவது பப்ளிக் கீ என்கிரிப்ஷன் என்னங்கிறத பற்றி பார்க்க போறோம். ஹவ் இட் ஒர்க்ஸ், இந்த இமேஜை பாத்தீங்கன்னா தெரியும், பிளேன் டெக்ஸ்ட் இருக்கும், அது ஒரு கீ வச்சு என்கிரிப்ட் பண்ணுவாங்க. இது ஒரு கீ பேர் கீல இருந்து வர ஜெனரேட் பண்றது. பப்ளிக் கீ அண்ட் பிரைவேட் கீ இருக்கும். பிரைவேட் கீ வந்து ரிசீவர்ட்ட இருக்கும். ரிசீவர்னா சர்வர்ட்ட இருக்கும், வெப் சர்வர்ட்ட. ஸோ சென்டருங்கிறது நம்ம கிளையண்ட். நாம வந்து இந்த பப்ளிக் கீ வச்சு என்கிரிப்ட் பண்ணி அனுப்பணும். இந்த சைஃபர் டெக்ஸ்ட் ஆன்லைன்ல போகும், அதை அவங்க பிரைவேட் கீயால டீக்ரிப்ட் பண்ணிக்குவாங்க. யூசஸ் a pair of mathematically related keys. இந்த கீஸ் ஜெனரேட் பண்றது மேத்தமெட்டிக்கலா ரிலேட் பண்றாங்க. ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ரியல் வேர்ல்ட்ல யூஸ் பண்றாங்க. வெப் ப்ரௌசிங், ப்ரௌசர்ஸ் யூஸ் அசிமெட்ரிக் என்கிரிப்ஷன் டூரிங் TLS ஹேண்ட்ஷேக், டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டி ஹேண்ட்ஷேக்னு பேரு. அதாவது நம்ம ப்ரௌசர் வந்து சர்வரை ஐடென்டிஃபை பண்றதும் அதோட ரிலேபிலிட்டியை கன்ஃபார்ம் பண்றது ஹேண்ட்ஷேக்கு பேரு TLS ஹேண்ட்ஷேக். டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸ்னா இந்த டாக்குமெண்ட் எல்லாம் சைன் பண்ணுவாங்க. ஆதார் கார்டுடைய PDF எல்லாம் சைன் பண்ணி தான் அனுப்புவாங்க. அதுல ஒரு டிக் மார்க் இருந்ததுன்னா பிரிண்ட் எடுக்கும்போது வெரிஃபைடுன்னு அர்த்தம் சிக்னேச்சர், கொஸ்டின் மார்க்னா நாட் வெரிஃபைடுன்னு அர்த்தம். யூசர்ஸ் கேன் சைன் ஏ மெசேஜ் வித் தேர் பிரைவேட் கீ, அதர்ஸ் with that public key can verify it. Secure email protocols like PGP pretty good privacy protocol. நிறைய அல்காரிதம்ஸ் இருக்கு. அதுல முக்கியமான அல்காரிதம்ஸ் RSAங்கிற ரிவர்ஸ்ட் ஷாமிட் அட்லில்மேன், இது ஒரு 3 பேரா சேர்ந்து கண்டுபிடிச்ச அல்காரிதம். இது இப்போ யூஸ்ல இருந்துட்டு இருக்கு. லார்ஜர் கீஸ் 2048 பிட் வரைக்கும், அதுக்கு மேல உள்ள கீ யூஸ் பண்ணி தான் என்கிரிப்ஷன் பண்ணுவாங்க. ஹவ் இட் ஒர்க்ஸ், யூசஸ் 2 லார்ஜ் பிரைம் நம்பர்ஸ், 2 பெரிய பிரைம் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி தான் அந்த கீ ஜெனரேட் பண்றாங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி TLS ஹேண்ட்ஷேக்ல இது யூஸ் பண்றாங்க. ECC எலிப்டிக் கர்வ் கிரிப்டோகிராஃபி, ஸ்மாலர் கீ சைஸ் ஸ்மாலா இருக்கும். பயாசிங் இட் செக்யூரிட்டி அண்ட் அல்ஜிப்ரைக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி எலிப்டிக் கர்வ். பிரைமரி யூஸ் மொபைல் டிவைசஸ்லயும் IoT சென்சார்ஸ்லயும் இதை யூஸ் பண்றாங்க. டெஃபி ஹெல்மன், இதுவும் பாப்புலர், யூஸ்டு ஃபார் பிரைமரி கீ எக்ஸ்சேஞ்ச், அதாவது செஷன் கீ காமன் கீ எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி இதை யூஸ் பண்றாங்க. ஹவ் இட் ஒர்க்ஸ், இட் அலோஸ் 2 parties to jointly establish a shared key. primarily used in TLS SSL handshake. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஹைபிரிட் என்கிரிப்ஷன், அதாவது இந்த 2 ஸ்டாண்டர்டை யூஸ் பண்ணி எப்படி என்கிரிப்ட் பண்றாங்கிறத பற்றி பார்க்க போறோம். How it works, asymmetric exchanges and symmetric session key. Key exchange பண்றதுக்கு முன்னாடி asymmetric encryption யூஸ் பண்ணுவாங்க. ஒன்ஸ் செஷன் கீ எக்ஸ்சேஞ்ச் பண்ற பிறகு symmetric encryption யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலா டேட்டாவை என்கிரிப்ட் பண்றது symmetric key தான். It is very fast and secure. Common implementation TLS SSL protocol protects web traffic by using asymmetric handshake to establish a symmetric session key. PGP பிரிண்ட் மெயில்ல இது யூஸ் பண்றாங்க. என்வலப் என்கிரிப்ஷன், இது வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங்ல யூஸ் பண்றது. மோட் ஆஃப் இந்த இமேஜை பாத்தீங்கன்னா தெரியும், ரிசீவர் என்ன பண்றான்னு ஒரு பேர் ஆஃப் கீ அவர்கிட்ட இருக்கும், அவர் ஜெனரேட் பண்ணிக்கிறாரு. அந்த பேர் ஆஃப் கீல பப்ளிக் கீயை கிளையண்ட்டுக்கு அனுப்புது. கிளையண்ட்ங்கிறது நம்ம ப்ரௌசர். இந்த பப்ளிக் கீயை வச்சுட்டு இந்த ப்ரௌசர் என்ன பண்ணணும்னா ஒரு செஷன் கீ ஒன்று கிரியேட் பண்ணும் லோக்கலா. அந்த செஷன் கீயை இந்த பப்ளிக் கீ வச்சு என்கிரிப்ட் பண்ணுங்க. ஏன்னா செஷன் கீ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து இடையில யாருக்காவது கிடைச்சிருச்சுன்னா அதை வச்சு நம்ம மெசேஜை டீக்ரிப்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த செஷன் கீயை இந்த பப்ளிக் கீ வச்சு என்கிரிப்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த என்கிரிப்டட் பப்ளிக் கீயும் நம்ம அந்த மெசேஜை செஷன் கீ வச்சு நம்ம என்கிரிப்ட் பண்ண சைஃபர் டெக்ஸ்ட் சேர்த்து கம்பைண்டா அனுப்புவாங்க. இந்த என்கிரிப்டட் கீயை ரிசீவர் என்ன பண்ணாரு, அவர்கிட்ட இருக்கிற பிரைவேட் கீயை யூஸ் பண்ணி காமன் கீயை ரெக்கவர் பண்ணிக்குவார். ஒன்ஸ் காமன் கீ அவர்கிட்ட கையில கிடைச்ச பிறகு அந்த சைஃபர் டெக்ஸ்ட காமன் கீயை யூஸ் பண்ணி டீக்ரிப்ட் பண்ணி பிளைன் டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ணுவார்.